வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம தளபதி விஜய் அவர்கள பத்தி தான் பார்க்க போறோம். நம்மளுடைய சேனல்ல வந்து முழுக்க முழுக்க தளபதி விஜய் அவர்கள பத்தி நெறைய வீடியோக்கள்லாம் நான் பதிவு செஞ்சிருக்கேன். தொடர்ந்து அத பாருங்க. சரி, தொடர்ந்து நம்ம இந்த சேனல்ல பயணியுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஜனநாயகன் தளபதி நடிக்கக்கூடிய படம். ட்ரெண்டிங்கா இப்ப அத பத்தி தான் சமூக ஊடகங்கள்ல நெறைய இப்ப ஓடிட்டு இருக்கு. இந்த ஜனநாயகன் அப்படின்ற ஒரு திரைப்படம் வெற்றி அடைவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஜனநாயகன் அப்படின்னா என்ன? அப்படின்னு தான் நம்ம பேச போறோம். ஜனநாயகன் என்பது மக்களுக்காக உருவாக்கப்பட்டவர்களின் ஒருவன் தான் ஜனநாயகன். அப்படி இருக்கக்கூடிய சூழலிலே அப்படிப்பட்ட நாயகன் தான் நாம் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவன், நம் தலைவன் தளபதி ஒருவனே. ஜனநாயகம் மக்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அரசாங்கமே ஜனநாயகம். நம் நாட்டிலே ஜனநாயக முறைப்படி அரசு செயல்படுகிறதா? அப்படி ஒன்றும் இல்லை என்றுதான் நான் சொல்வேன். அப்படி இருக்கக்கூடிய சூழலிலே இந்த ஜனநாயகன் மக்களுக்காக என்னதான் அப்படி செய்தார் என்று உங்கள் மனதில் ஒவ்வொருவருக்கும் ஒரு கேள்வி எழும்பும். அதற்கும் ஒரு பதில் இருக்கிறது. தன்னை சினிமா துறைகளில் ஈடுபடுத்திக் கொண்டிருந்த காலத்திலே அவர் பல அவமானங்களையும் துயரங்களையும் கண்டு மனம் வருந்திய ஒரு தலைவர். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்திலே தன்னைத்தானே சமாதானப்படுத்திக் கொண்டு அவர் மீது விழுகின்ற ஒவ்வொரு விமர்சனங்களையும் தனது கண் முன்னே படிக்கற்களாய் அமைத்து இன்று சினிமா துறைகளிலே ஒரு பெரிய சகாப்தத்தை உருவாக்கியவர் தான் நம் தலைவர் தளபதி அவர்கள். சரி, ஒரு நடிகருக்கும் அரசியலுக்கும் என்ன சம்பந்தம்? நல்லா கேட்டுக்கோங்க. சினிமா துறைகளிலே நடித்துக் கொண்டிருக்கும் பொழுதே நம் ஜனநாயக தலைவன் நாட்டிலே நடக்கக்கூடிய கொடுமைகளையும் நம் மக்களின் வழிகளையும் தன்னோடு இணைத்துக் கொண்டு இந்நிகழ்விற்கு காரணமாக உள்ளவர்கள் திருந்த வேண்டும், உணர வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் நடிக்கக்கூடிய திரைப்படங்களின் மூலமாக சாட்டையை கொண்டு எடுத்துரைத்திருக்கிறார் நம் தளபதி ஜனநாயக தலைவன். மக்களுக்கு ஒரு நல்ல அரசு எப்படி இருக்க வேண்டும், மக்களாகிய நாம் அனைவரும் அதனை நம் விரல்களை கொண்டு எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதனை முதற்கொண்டு தன்னுடைய சினிமா படங்களின் மூலமாக எடுத்துரைத்திருக்கிறார். நம் ஒரு விரலின் பலத்தை உணர்த்தியவன் நம் ஜனநாயக தலைவன். சர்க்கார் என்ற ஒரு படத்தின் மூலமாக சமூகத்திற்காக அவர் நடித்த படங்கள் பல உண்டு. அதையெல்லாம் நாம் கண்டு இன்று உருவாக்கினோம் ஜனநாயகன் என்று. சினிமாவை தாண்டி இவர் மக்களுக்காக என்ன செய்தார் என்று உங்களுக்கு கேள்விகள் எழும்பும். சொல்கிறேன் கேளுங்கள். தமிழக மீனவர்கள் சிங்கள படையினரால் தாக்கப்படும் பொழுது அவர்களுக்காக நாகை மாவட்டத்திலே குரல் கொடுத்த நம் தளபதி அவர்கள். இலங்கையில் உள்ள ஈழத் தமிழர்களுக்காக பல போராட்டங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டும் குரல் கொடுத்துள்ளார் நம் தளபதி அவர்கள். ஜல்லிக்கட்டு பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்திருக்கிறார் நம் தளபதி அவர்கள். அனிதா போன்ற பல பெண்மணிகள் படுகொலைக்காலானதை நம் தளபதி அவர்கள் எதிர்த்து குரல் கொடுத்திருக்கிறார். இப்படி பல பிரச்சனைகளுக்கு இவர் குரல் கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் அனைவரும் அடுக்கிக் கொண்டே போகலாம். சினிமா துறைகளிலே நடித்துக் கொண்டிருக்கும் பொழுதே ரசிகர் மன்றமாய் செயல்பட்டுக் கொண்டிருந்த அந்த ஒரு மன்றத்தினை மக்கள் இயக்கமாக தொடங்கி இன்று தான் மட்டும் மக்களுக்காக செயல்பட்டால் போதாது, தன்னை சார்ந்த ரசிகர்களும் மக்களுக்காக உழைக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு பல நல்ல செயல்களை செய்துள்ளார் நம் தளபதி அவர்கள். மக்கள் இயக்கம் மூலமாக மக்களுக்காக செய்த செயல்கள் என்னவென்று சொல்வதற்கு நேரமில்லை. எண்ணற்ற பல உதவிகளும் எண்ணற்ற பல செயல்களும் செய்திருக்கிறார்கள் நம் தளபதி அவர்களும் நம் மக்கள் இயக்க நிர்வாகிகளும். மக்கள் இயக்கத்தின் சாதனைகள் இரத்த தானம் வழங்குதல், அன்னதானம் வழங்குதல், அன்றாட வாழ்வில் வாழும் ஏழை எளிய மக்கள் நம்மளுக்கு ஒரு நாளாவது ஒரு வேளை உணவு கிடைக்காதா என்ற எண்ணிக்கொண்டு இருக்கும் நேரத்திலே தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி அவர்கள் விலையில்லா உணவகத்தை ஏற்படுத்தி அதன் மூலம் பல ஏழை எளிய மக்கள் தன் வயிறார பசியாற்றினார்கள். மருத்துவ முகாம் அமைத்தார். ஒசூரிலே பள்ளிக்கூடம் ஒன்றினை அமைத்துக் கொடுத்தார். எண்ணற்ற வெள்ள நிவாரண பணிகள், எண்ண முடியாத கொரோனா நிவாரண பணிகள், இப்படி பல பணிகளை மக்கள் இயக்கம் மூலமாக மக்களுக்காக செயல்படுத்தினார் நம் தளபதி ஜனநாயகன். அப்படி இருக்கக்கூடிய சூழலிலே தன்னுடைய 200 கோடி வருமானத்தை விட்டுவிட்டு இன்று மக்களுக்காகவே தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு கழகத்தினை உருவாக்கி மக்களுக்காகவே தன் வாழ்க்கையினை அர்ப்பணிக்க தொடங்கிவிட்டார் நம் தளபதி ஜனநாயகன். தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்கி முதல் மாநாடாக விக்கிரவாண்டியில் தொடங்கி வெற்றி மாநாடாக ஒரு சகாப்தத்தினை உருவாக்கியுள்ளார் தளபதி அவர்கள். தற்பொழுது நேரடியாக மக்களின் களத்திலே இறங்கி பரந்துரையில் விமான நிலையத்திற்கு எதிராக போராடக்கூடிய மக்களை சந்தித்து அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்த அடுத்த நிமிடமே அந்த விமான நிலையம் அமைப்பதற்கு, அந்த விவசாய நிலங்களை எடுப்பதற்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டோம் என்று தமிழக அரசு உத்தரவிட்டது. இதுவே அல்லவா நம்ம தமிழக வெற்றி கழக தலைவரின் அவர்களின் வெற்றி. அதனை தொடர்ந்து அடுத்த கட்ட பயணமாக வேங்கல் வயலில் உள்ள பாதிக்கப்பட்ட மக்களை சந்திப்பதற்கு ஒரு திட்டமிட்டுள்ளார். இதற்கு மேல் ஒரு தலைவனுக்கு என்ன வேண்டும்?
இவரை நாம் ஜனநாயகன் என்று சொல்வதற்கு நாம் அனைவரும் பெருமை கொள்ள வேண்டும் அல்லவா? அப்படிப்பட்ட ஒரு ஜனநாயக தலைவனுக்கு நாம் அடிபணிந்து அவரோடு இணைந்து பயணிக்க நான் பெருமை கொள்கிறேன்.